புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. டவுட் இருந்தா உடனே கேளுங்க, கிளியர் பண்ணிக்கலாம். எந்த ஒரு சம்மும் வந்து டவுட்டோட நெக்ஸ்ட் போக வேண்டாம். ஓகேவா? போர்டு கிளியரா இருக்கா? இந்த பாக்ஸ் ஃபுல்லா? எஸ்ண்ணா. ஓகே தருண். ஓகே ஓகே. ப்ரீவியஸ் இயர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அது லேட்டஸ்ட் பேட்டர்ன், லாஸ்ட் இயர் பேட்டர்ன், கடைசியாக பேண்டமிக் முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸு. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பென் அண்ட் பேப்பரோட எல்லாம் ரெடியாக இருக்கீங்களே? இஃப் ரெடி, கமெண்ட்ல தம்ஸ் அப் சொல்லுங்க. வித் பென் அண்ட் பேப்பர் கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. சம் சால்வ் பண்ணும்போது எப்பவுமே ஒரு எக்ஸாம்ஸ் வந்து எப்பவுமே மினிமம் 1 hour பரவாயில்ல. இப்போ 2 or 3 hour எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 2 hourமே நீங்கள் ஆக்டிவாக வச்சுட்டு யோசிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு இடத்துல கூட டல் ஆனாலும் ஒரு 10 minutes வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதுலேருந்து நீங்கள் திரும்ப ரெக்கவர் ஆகிறதுக்கு ஸோ அதை வந்து இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த செஷனில் ஒரு மினிமம் இப்போ 6:15 7:15 1 hour வரைக்கும் மேக்ஸிமம் ஆக்டிவாக இருங்க. கொஸ்டின் சொல்ல டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 15 to 20 ரீசனிங் மட்டும் பார்ப்போம். ஓகேவா? இப்போ பார்க்க போகிறது ஃபுல்லாக ரீசனிங் கொஸ்டின்ஸ். ரீசனிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சீரீஸை ஃபில் பண்ணணும். பிஇ டிஜி எஃப்கே ஹெச்கியூ. சீரீஸை ஃபில் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. இஃப் பாசிபிள் ஒரு டேபிள் இருக்கு, ஒரு சேர் இருக்கு அப்படின்னா எக்ஸாம் ஹால் மாதிரி ஸ்ட்ரைட்டாக சேர்ல உட்காந்து சால்வ் பண்ணுங்க. ரீசனிங் எடுத்தோன்னே என்ன சொல்லியிருக்கேன்? ஏபிசிடி எழுதிக்கணும். 13 அதை எழுதிக்கோங்க மறக்காம. ராஜா இல்லை, செக் பண்ணுங்க. ஜேபி இல்லை, செக் பண்ணுங்க. ஜேஎஸ் இல்லை, ஷியாம் செக் பண்ணுங்க. ஜேஎக்ஸ் க்ளோஸ், ஆனால் ஜேஎக்ஸ் இல்லை. சிம்பிள் தான். யா இல்லை, இவ்வளவு வெரைட்டி ஆன்சர் வந்திருக்கா? ஓகே. யா ஸ்ரீராஜா ஜேஒய், எக்ஸாக்ட்லி. அபிராம் மீனாட்சி ஜேஒய். சூப்பர் சூப்பர் சௌமியா சூப்பர். ஓகே, நீங்கள் மேலே பார்த்த சம்ஸ்லாம் நீங்கள் ஒரு லாஜிக்கில் போட்டிருப்பீங்க, ஆனால் அது ஆப்ஷன்ஸில் அது இல்லை. அதான் பிரச்சனை. ஓகேவா?
சொல்றேன் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, நீங்க மேல ஜேடபிள்யூ ஜேஇசட் ஜேடி ஜேஎக்ஸ் பிஎக்ஸ் எல்லாமே வந்து ஏதோ லாஜிக்ல போட்டிருப்பீங்க. அது வந்து ரீசனிங்கோட ஒரு பியூட்டி தான். என்னன்னா இப்ப நீங்க ஒரு சொன்ன ஆன்சர் எல்லாமே கரெக்டா இருக்கும் உங்க லாஜிக் படி. ஆனா என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான், அவன் என்ன லாஜிக்கு ஆன்சர் கொடுத்துருக்கான் அப்படின்னு தெரியாது. ஆனா இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்க ஆன்சர் வந்து ஜே ஒய். அதுக்கு சால்வ் பண்ணிருக்கீங்க சில பேர். அது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்றேன் பாருங்க. பி இ டி ஜி எஃப் கே ஹெச் அண்ட் கியூ. ஓகேவா? இதுல இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் பாருங்களேன். +2 +2 +2 இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் அதே +2 என்ன வரும்? ஐ ஜே. ஃபர்ஸ்ட் டேர்ம் ஜே. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஈல இருந்து செகண்ட் டேர்ம் பாருங்க. இ டு ஜே என்னாச்சு? 2 எஃப் 2. இது +4. இது +6 செகண்ட் டேர்ம். அடுத்து வந்து +8 போடணும். +8 போட்டீங்கன்னா ஜே ஒய். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து +2, செகண்ட் டேர்ம் வந்து +2 +4 +6 +8 அப்படி போகுது. ஓகேவா? இந்த இடத்துல ஆன்சர் ஜே அண்ட் ஒய். கிளியர் தானே? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க கொஞ்சம். கிளியர்னா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. எதுவும் டவுட்னா அட்மிட் பண்ணிட்டு கேளுங்க. ஓகே சௌமியா, உங்களுக்கு கிளியர் தானே? புரியலண்ணா. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு டேர்ம், இந்த 4 டேர்ம் கொடுத்துருக்காங்களா? இந்த 4 டேர்முமே ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும், அந்த சாரி 4 டேர்ம்லயுமே ஃபர்ஸ்ட் டிஜிட் மட்டும் பாருங்களேன். டி பி டி எஃப் ஹெச். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் மட்டும் +2 +2 +2 +2 போயிட்டு இருக்கு பாருங்க. தெரியுதா? பி +2 டி, டி +2 எஃப், எஃப் +2 ஹெச், ஹெச் +2 ஜே. அது புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் புரிஞ்சுதா? சிம்பிள் தான். இது வந்து இந்த மாதிரி சம்ஸ் வந்து டஃபா கேட்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ற எக்ஸாம்ஸ்ல வந்து இப்படி வாய்ஸ் பிரேக் ஆகுதுண்ணா. ஓகேம்மா, இங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியுதா? ஃபர்ஸ்ட் டிஜிட் மட்டும் பாருங்க. இதுல இருந்து +2 பண்ணோம்னா சி அப்புறம் டி. இதுல இருந்து +2 போனா ஈக்கு அப்புறம் எஃப். எஃப்ல இருந்து ப்ளஸ் போனா ஹெச் ஐ ஜே. அடுத்த 2 பண்ணா ஜே. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்தது எப்படி புரியுது இல்லை? அடுத்தடுத்து 2 டேர்மா மாறி போகுது. சௌமியா புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் டேர்ம் ஓகே ஓகே. அது ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து +2 +2. செகண்ட் டேர்ம் பாத்தீங்க அப்படின்னா D2G வந்து +2 இருக்கும், G2K வந்து +4 இருக்கும், K2Q வந்து +6 இருக்கும். தென் அடுத்து வந்து +8 போட்டீங்கன்னா Y வரும். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துறேன். மேலே கொடுத்துருக்க 7:56க்கு ஈக்குவலண்டான பேர் என்ன? மேலே கொடுத்துருக்க 7:56க்கு ஈக்குவலண்டான பேர் என்ன? ரொம்ப சிம்பிள். நான் போர்டு கிளியரா இல்லைண்ணா. அண்ணா இப்போ கிளியரா இருக்கா? இப்போ ஓகே. இப்போ கிளியரா இருக்கா? இப்போ கிளியரா இருக்கா? ஓகே ஓகே. சௌமியா, அந்த ஃபர்ஸ்ட் சம் வந்து நீங்க பேலன்ஸ் இருக்கட்டும். நம்ம செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வெயிட் பண்ணுங்க சொல்றேன். ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணலாம். ஓகேவா?
சி ஆப்ஷன். சூப்பர். சி எப்படின்னு தெரிஞ்சதுல ரொம்ப சிம்பிள். யாருக்கும் டவுட் இல்லை. 7 செகண்ட் டேர்ம் வந்து 7 இன்டூ 8. ஸோ இந்த இடத்துல 9, நெக்ஸ்ட் டேர்ம் வந்து 9 இன்டூ 10. அது நெக்ஸ்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஈஸி தான், எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சௌமியா அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. நான் அந்த ஃபர்ஸ்ட் சம் புரியல உங்களுக்கு, இன்னும் கிளியர் ஆகலையில. ஓகே. D is brother of S and son of M. ஓகேவா? நெக்ஸ்ட் Swati is sister of S. How M related to Swati? Question புரிஞ்சதா? D is brother of S and son of M. Swati is sister of S. How M related to Swati? Daughter இல்ல, செக் பண்ணுங்க. டாட்டர் இல்ல. D is brother of S, ஓகேவா? and son of M. M ஓட son. Swati is sister of S. Swati. How is M related to Swati? Simple தானே. இல்ல, ஆண்டி இல்ல, வேற. ரொம்ப சிம்பிள். சீரியஸா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க மீன்ஸ் டஃபா எக்ஸ்பெக்ட் பண்ற கொஸ்டின்ஸ்ல வந்து இப்படி கேட்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ். ரயில்வேஸ், எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி இப்படி கேட்க வாய்ப்பு இருக்கு. பேங்கிங்லாம் அப்படி சம்ஸ் வரவே வராது. ஏன்னா பேங்கிங் தான் இருக்கிறதுல ஆப்டிடியூட் ரீசனிங் டஃபா இருக்கும். மற்ற எல்லா எக்ஸாம்ஸும் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. பிரணிதா கரெக்ட். டேட், எக்ஸாக்ட்லி டேட். ஸோ புரிஞ்சதில்ல எப்படி டேடுன்னு எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்ததுல. எல்லாரும் பண்ணியாச்சுல. ஃபாதர் தான். அண்ணா எம் வந்து ஜெண்டரே தெரியாதுலனா, அப்போ இந்த மதரா கூட இடத்துல வருவாங்க. ஆமா எக்ஸாக்ட்லி. இது வந்து இந்த கொஸ்டின்ஸ்ல வந்து ஆப்ஷன்ல ஃபாதர் இருக்கு, இன்னொன்னு டாட்டரு, ஆண்ட்டு, லாஸ்ட்ல வந்து சம்திங் ரிலேட்டட் டு கிராண்ட் மதர் அப்படி கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து ஃபாதர் கொடுத்துருக்கனால நம்ம ஃபாதர் தான் போட்டோம். சில கேஸ்லாம் கொடுப்பாங்க ஆப்ஷன்ஸ்ல cannot be determined கொடுப்பாங்க. அந்த மாதிரி கேசஸ்ல வந்து cannot be determined தான் போடணும். இது வந்து வேலிட் பாயிண்ட், நான் சொல்லணும்னு நினைச்ச பாயிண்ட் தான். இந்த இடத்துல ஜெண்டர் தெரியல, எய்தர் மதராகவும் இருக்கலாம் ஃபாதராகவும் இருக்கலாம். இந்த இடத்துல ஆப்ஷன் ஃபாதர் கொடுத்துருக்கனால நம்ம ஃபாதர் தான் போகணும். இதே கேஸ்ல வந்து நம்ம cannot be determined கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா cannot be determined தான் போடணும். ஓகேவா? ஓகே சஞ்சய், நான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றீங்க பாருங்க. எப்பவுமே இந்த சம் போடும்போது ஒரு சின்ன ட்ரிக்கு ஒன்றும் இல்லை. ஜெண்டர் மேலுக்குலாம் எப்படி போடணும்னா ஸ்கொயர் போட்டுக்கோங்க பாக்ஸ். ஓகேவா? மேலுக்கு வந்து பாக்ஸ் போட்டுக்கணும், ஃபீமேலுக்கு வந்து சர்க்கிள் போட்டுக்கணும் ஜெண்டர் ரெப்ரசன்டேஷன் பண்றதுக்காக. அதே மாதிரி ஒரு சிப்ளிங்ஸா இருக்கட்டும், அவங்களெல்லாம் ஒரு லேயர்ல எழுதணும், அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு லேயர்ல எழுதணும், அதுக்கு அடுத்து அவங்களோட அப்பாலாம் அடுத்த லேயர். ஸோ அந்த ஜென்ரேஷன் லேயரா எழுதணும். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, சரியா? இப்போ இந்த கொஸ்டின் பார்ப்போம், சால்வ் பண்ணலாம். டி இஸ் த பிரதர் ஆஃப் எஸ் அப்படின்றப்போ டி வந்து தெரிஞ்சிருச்சு, அவர் ஜெண்டர் பிரதர்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ எஸ்ஸோட பிரதர் ஒரே லைன்ல எழுதிக்கோங்க, ஏன்னா உங்க சிப்ளிங்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் சன் ஆஃப் எம். ஸோ இவர் வந்து அடுத்த இவங்க பேரண்ட்ஸ், இவங்க 2 பேர்த்தோட பேரண்ட்ஸ் வந்து எம், இவங்க வந்து ஜெண்டர் தெரியல, இப்போ எம்னு எழுதிக்கோங்க இந்த இடத்துல. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் ஸ்வாதி இஸ் சிஸ்டர் ஆஃப் எஸ். இவங்க வந்து எஸ் வந்து என்ன ஜெண்டர்னு தெரியல, ஆனா இவங்களோட சிஸ்டர் ஸ்வாதி இருக்காங்க, அவங்க வந்து ஃபீமேல். ஸோ இவங்க 3 பேர் சிப்ளிங்ஸ், இவங்களோட பேரண்ட் வந்து எம். இப்போ எம் இஸ் எம் ரிலேட்டட் டு ஸ்வாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் வந்து கண்டிப்பா அவங்களோட பேரண்ட் தான். இந்த கண்ணில் பேரண்ட் வந்து ஃபாதரா மதரான்னு தெரியல, ஆனா பேரண்ட். சஞ்சய் கிளியரா? நீங்க இந்த சர்க்கிளும் பாக்ஸும் போட்டுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். போடாத இடத்துல வந்து எதுவுமே இல்லைன்ற மாதிரி கேஸ்ல நான் ப்ரெடிக்டபிள் cannot be determined அந்த மாதிரி எழுதணும். ஓகேவா? இது சின்ன ட்ரிக், சும்மா பாக்ஸ் அண்ட் ஸ்கொயர் தான். அதே மாதிரி இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இப்போ கேட்பாங்க அப்படின்னா
இப்போ எம் வந்து ஒரு மேல் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபீமேல் இருக்க இடத்துல அவங்க ஒய்ஃப் அப்படின்னு கொடுக்குறப்ப என்னன்னு கொடுக்குறாங்கன்னா இப்படி ஃபீமேல் இப்படி நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இவங்களோட பேரண்ட் இல்லாட்டி என்னோட பேரண்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு மேல ஒரு லேயர் போட்டு எஸ் அப்படின்ற மாதிரி போட்டு அவங்க யாரு மேல் ஃபீமேல் போட்டீங்க அப்படி போட்டீங்கன்னா இந்த லேயர் ஜென்ரேஷன் தெரியும். இது வந்து பேரண்ட் லேயரு, இது சிப்ளிங்ஸ் லேயரு, இது பேரண்டோட பேரண்ட் லேயர் அப்படின்னு இருக்கும். இந்த டிஃபரன்ஸ் வந்து எழுதிட்டீங்கனாலே எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். மினிமம் 30 செகண்ட்ஸ் மேலே இந்த வந்து ஆன்சர் டைம் எடுத்துக்கூடாது. ஓகே, எல்லாத்துக்கும் கிளியர் தானே? நெக்ஸ்ட் சம் போலாம்னா சொல்லுங்க, போயிடலாம். கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க கமெண்ட்ல, அப்போதான் நீங்க புரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சுட்டு அடுத்து போறதுக்கு கிளியர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் எனக்கு ஓகே போலான்னு தோணும். ஓகே ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர் இஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏஜ் ஆஃப் ஃபாதர் இஸ் twice of his son. Age of father is twice of his son. Presentல father-ஓட age is twice of his son. 5 years ago father's age is thrice of his son. ஓகேவா? 5 years ago father's age is thrice of his son's age. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏஜ் ஆஃப் சன் நவ், பிரசன்ட் ஏஜ் ஆஃப் சன். சால்வ் பண்ணுங்க. கொஸ்டின் ரீட் பண்ணே டக்குன்னு அந்த பென் எடுத்து எழுதுற கேப்பை வந்து கம்மி பண்ணணும். உடனே டக்குன்னு எடுத்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். இந்த ஸ்பீடு வரணும். யோசிச்சுட்டு பென்னு பேப்பர்ல வைக்காம இருக்கக்கூடாது. டக்குன்னு பென்ல எடுத்து எழுத ஆரம்பிச்சோம். போட்டிங்களா? சூப்பர் சூப்பர். 10 அபிராமி மீனாட்சி 10 கொஞ்சம் செக் பண்ணுங்க. சின்ன கால்குலேஷன் மிஸ்டேக் தான் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாக்டா 10 தான் வரும் பாருங்க. எல்லாரும் சால்வ் பண்ணியாச்சா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. யாருக்கும் சால்வ் பண்ண முடியல, இல்லை ஆன்சர் வரல, இல்லாட்டி தெரியலன்னா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தெரியாமல் நெக்ஸ்ட் போக வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி சம்ஸ் தான் ரிப்பீட்டடாக வரும். ப்ளஸ் இந்த மாதிரி சம்ஸ் இல்லாத எந்த ஒரு கொஸ்டின் பேப்பருமே இருக்காது. ஓகே சஞ்சய், சொல்லிடுறேன் சொல்யூஷன். ஓகே ஓகே சொல்லிடுறேன் பாருங்க. ஒன்றும் இல்லை. இப்போ ப்ரெசென்ட்ல ஃபாதர்ஸ் ஏஜ் சன்ஸ் ஏஜ் இருக்கா? ஓகே ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம். இப்போ நோட் பண்ணிக்கோங்க. ஃபாதர்ஸ் ஏஜ் வந்து ப்ரெசென்ட்ல சன்ஸ் ஏஜ் வச்சுக்கோங்க. ப்ரெசென்ட்ல சன்னோட ஏஜ் எக்ஸ்ன்னு வச்சா ஃபாதரோட ஏஜ் வந்து 2x. ஸோ பையனோடது எக்ஸ்னா ஃபாதரோடது 2x இருக்கு ப்ரெசென்ட்ல. அதே இது 5 இயர்ஸ் முன்னாடி அப்படின்றப்போ x - 5 இயர்ஸ் முன்னாடின்றப்போ அந்த பையனோட வயசு 5 வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி அப்பாவோட வயசு 5 கம்மியாக இருக்குமா? 5 இயர்ஸ் பிஃபோர். ஆனால் அந்த 5 இயர்ஸ் பிஃபோர் கொடுக்குற ரிலேஷன் என்ன சொல்லியிருக்காங்க? 5 years ago father's age was thrice as his son. ஓகேவா? ஃபாதர்ஸ் ஏஜ் வந்து பையனை விட thrice இருக்கு அப்படின்னா இது வந்து ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு thrice as age of son. இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். ஸோ இந்த ரிலேஷன் எழுத தெரியணும். இவ்வளோதான், எழுதுற மட்டும் தான் மேட்டர். இந்த ரிலேஷன் சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். எப்படின்னா 2x - 5 is equal to 3x - 15, x is equal to 10. அவ்வளோதான். ஃபாதர் சன்ஸ் ஏஜ் கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரெயிட் ஆன்சர் வந்துடும். ஒரே ஸ்டெப் தான். அகைன் சொல்லிடுறேன், இந்த ரிலேஷன் தான் ரொம்ப முக்கியம். சன் எக்ஸ்னு எடுத்துக்கோங்க. ஸோ ப்ரெசென்ட்ல ஸோ அதை விட டபுளாக தான் அப்பா ஏஜ் இருக்கு. ஸோ ஃபாதரோட ஏஜ் வந்து 2x இருக்கட்டும். 5 இயர்ஸ் ஆகுன்றப்போ நம்ம அப்பாவுக்கும் 5 வயசு குறைஞ்சிருக்கும், பையனுக்கும் 5 வயசு குறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி கேசஸ்ல x - 5 2x - 5
அந்த 5 years ago வந்து என்ன சொல்லியிருக்காங்க, த்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 3 times சன்ஸ் ஏஜ். இதை வந்து சால்வ் பண்ண ஆன்சர் வந்துடும். சிம்பிள். இது வந்து ஷார்ட்டு இல்லாட்டி இந்த மாதிரி ரிலேஷன் டக்குன்னு போடுறது இதெல்லாம் வந்து எடுத்தோன்னே வந்துடாது. யாரும் டல்லாவோ பேடாவோ ஃபீல் பண்ண வேணாம். ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக வந்துடும். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றவங்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இல்லாட்டி புதுசாக இருக்கும். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதெல்லாம் சொல்லு ரிப்பீட் பண்ண சொன்னவங்க எல்லாத்துக்கும் கிளியர் ஆயிடுச்சுல? ஓகே தானே? நெக்ஸ்ட் போயிடலாம்ல? ரொம்ப சிம்பிள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் போயிடலாம். ஆக்சுவலாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ஆஃப் உங்கள் ஃப்ரெண்டு இப்போ ஃபைனல் இயர் படிக்கிறவங்களே அவங்க வந்து பிளேஸ்மெண்ட்டுக்காக ஆப்டியூட் படிக்கிறேன்னு சொல்லி கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி டவுட்ஸ்லாம் கேட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை விட ஈஸியஸ்ட் எக்ஸாம்ஸ்னு சொல்ல போனால் ரயில்வேஸ்லாம் ஆப்டியூட் ரொம்ப ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி டிஎன்பிஎஸ்சியாக இருக்கும். அதில் 50% தான் ரொம்ப டஃப்னஸே வந்து கேட்டிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்களா ஆப்டிடியூட் அது லெவலில். ஸோ ரொம்ப 50% தான் டஃப்னஸ் கேட்குறாங்க நம்ம நார்மல் ஈஸியான எக்ஸாம்ஸை விட அப்படின்றப்போ நீங்கள் அதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த செஷனை. ஸோ அடுத்த செஷனுமே இப்போ கிட்டத்தட்ட இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். தென் கொஸ்டின் சால்விங் மாதிரி இந்த வெனஸ்டேவும் வர சண்டே மட்டும். ஸோ வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் போயிட்டு இருக்கவங்கனாலுமே சொல்லுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் அதே பேட்டர்ன் தான். 5,8,89 ஈக்குவலன்ட் பேட்டர்ன் கண்டுபிடிக்கணும். 7, 10, 149, 2, 5, 19, 3, 4, 7, 6, 9, 60. ஓகே, எது ஈக்குவல்னு சொல்லி செக் பண்ணுங்க. போர்ட் இல்லை. ஓகே, இப்போ கிளியர் இருக்கு தானே சஞ்சய்? ஓகே, எது ஈக்குவல்னு பாருங்க. ஹலோ அண்ணா, போர்டு விசிபிள்? ஓகே, இப்போ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடுது. சூப்பர் அபிராம், எப்படி பண்ணீங்க? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த 5 ஸ்கொயர் பண்ணா 25, 8 ஸ்கொயர் பண்ணா 64, ரெண்டையும் ஆட் பண்ணா 89 வருது. அப்புறம் அதே மாதிரி 7 ஸ்கொயர் பண்ணா வந்து 49 வருது. ஸோ 10 ஸ்கொயர் பண்ணா 10 வருது, ரெண்டையும் ஆட் பண்றப்போ 149 வருது. சூப்பர். ஓகே 64, 25, 9. ஆமா, ஓகே. நான் வேற மாதிரி போட்டுருந்தேன். கரெக்ட் தான். சூப்பர், சிம்பிள். ஓகே, நான் என்ன யோசிச்சேன்னு பார்த்தேன்னா 8 × 5 40 × 2 80 + 9 வந்திருக்கு. அதே மாதிரி 7 × 70 × 2 140 + 9 அப்படின்னு யோசிச்சேன். ஓகே, பேட்டர்ன் எல்லாம் சேம் தான். நான் என்ன நினைச்சேன் கரெக்ட் தான். பிட் இருக்கி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பெஸ்ட் அதே எடுத்துக்கோங்க. 2 ஸ்கொயர் பண்ண ஆன்சர் வருது. போர்டு இப்பயும் தெரியல. ஓகே, கிளியர் தானே? எல்லாமே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும், அவ்வளவுதான். சிம்பிள்.
நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொன்று பேட்டர்ன். ஓகே, இந்த சம் சால்வ் பண்ணுங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா. எப்போ ஒரு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்றவங்க யார்கிட்ட கேட்டு பார்த்தாலும் தெரியும், நீங்க வந்து சால்வ் பண்றதை விட அந்த அக்யூரேசி தான் ரொம்ப முக்கியம். அக்யூரேசி மீன்ஸ் நீங்க ஒரு சம்மா எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம ஒரு டைம் ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா செம்ம எப்போ எந்த இடத்துல ஸ்கிப் பண்ண தெரியணும் அப்படின்னு இருக்கும். ஓகே, நான் சொல்றேன். இந்த சம் முடிங்க, நான் சொல்றேன். இந்த சம் சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் என்ன? சூப்பர். ஓகே, பி கரெக்ட். பி. ஓகே, ஷியாம் ஆர் காயத்ரி யாராவது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எப்படி பண்ணீங்கன்னு. சொல்லு ஷியாம், சொல்லு ஷியாம். சொல்லு ஷியாம், எப்படி பண்ண? ஹலோ ஹலோ, நான் கேக்குது கேக்குது ஷியாம், சொல்லு. அதான் நான் ஃபர்ஸ்ட் டிஜிட்டும் தேர்ட் டிஜிட்டும் வந்து நான் மல்டிப்ளை பண்ணேன்னா மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் வந்து டிவைட் பை 2ன்னு போட்டேன். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் பிளஸ் மஸ்ட் இன்டு லாஸ்ட் பை 2. ஓகேவா? ஓகே, வேற காயத்ரி நீங்க எப்படி பண்ணீங்க? அண்ணா 16 into 4 64னா into 2னா 8னா. அதே மாதிரி 15 into 4 60 and 4 into 2 8 எனக்கு வந்துச்சுண்ணா. ஓகே ஓகே ஓகே. கரெக்ட் கரெக்ட். இதான் நான் பண்ணேன். கரெக்ட். ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டு 4 அந்த 4 + 2 கரெக்ட் தானே? சரி, 4 into 2. இதான் நான் பண்ணேன். இந்த மெத்தட் ஒன்று ஷியாம் சொன்ன மெத்தட் புதுசாக இருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ் லாஸ்ட் டிவைட் பை 2 மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைட் பை 2. ஓகே, எல்லாம் பண்ணியாச்சுல சம். சிக்ஸ்டி 4/16 4 into 2 8. அது ஒரு ஆன்சர். இன்னொன்று 16 into 8னா 120. சாரி, 16 into 8னா 128 டிவைட் பை 2 போட்டீங்கன்னா 64. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். ஆக்சுவலாக ரீசனிங் போதும், ஏன்னா ரீசனிங் நம்ம 2-3 செஷன் இடையில வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ ரீசனிங் விட்டுலாம். இப்போ வந்து ஜிஎஸ் அண்ட் இங்கிலீஷ் ஜென்ரலாக ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் பார்ப்போம். எந்த மாதிரி கொஸ்டின் லாஸ்ட் இயர் கேட்டாங்க அப்படின்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் கொஸ்டின் டிக்டேட் பண்ணுறேன். ஆன்சர் தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி தெரியாதவங்க ரெஃபர் பண்ணி கூட சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. ரெஃபர் பண்ணுறப்போ அது வந்து ஒன்ஸ் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து மறக்காது. அது மாதிரி இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். அது எப்படி அப்படின்னா, ஒரு எக்ஸாமில் வந்து சால்வ் பண்ண போறீங்க, ஆப்டிடியூட் பொறுத்த அளவுக்கு சால்வ் பண்ண போறீங்க அப்படின்னா அதோட டைமிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது 20 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுல எது எனக்கு நல்லா தெரியுமா அதான் நான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். கரெக்டா? அது எப்படி கரெக்டா பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சம் எனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றத நீங்க கொஸ்டின் ரீட் பண்ணனே தெரிஞ்சிருக்கணும். இந்த சம் ரீட் பண்ணா இது எனக்கு பண்ண தெரியுமான்னு சொல்லி அந்த இடத்த அனலைஸ் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ்ல இருந்து 10 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க தெரியும்னு ஆரம்பிக்கணும். இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணணும். எப்போ நீங்க அந்த மாதிரி டக்குன்னு ஸ்கிப் பண்ண பழகுறீங்களோ அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடு வரும். ஸோ இந்த ஸ்கிப்பிங்ன்ற கொஸ்டின் ஸ்கிப்பிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்டிடியூட் பொறுத்த அளவுக்கு. அதே மாதிரி நீங்க தெரிஞ்ச கொஸ்டின் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் 1 மினிட்ல சால்வ் பண்ணிடணும். ஓகே, 1 மினிட்ல சால்வ் பண்ண முடியலாட்டி 1.5 மினிட்ஸ் கூட எடுத்துக்கலாம். அது வந்து உங்க இஷ்டம். சரி, ஓகே, 1.5 மினிட்ஸ் மேக்ஸிமம் எடுத்துக்கிறீங்க, முடிச்சிட்டீங்க அப்படின்னா
அதே இது இன்னும் 1 மினிட் ஆயிடுச்சு ஆன்சர் வரல அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து 2 மார்க் வந்து மைனஸ் தான். ஸோ அதுவும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க வேற ஒரு கொஸ்டின் யூஸ் பண்ண வேண்டிய 2 நிமிஷத்தை இந்த இடத்துல வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஒரு கொஸ்டின் வந்து ஸ்கிப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ரீட் பண்ண உடனே ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ்க்குள்ள இந்த கொஸ்டின் எனக்கு வராது வேணான்னு சொல்லி ஸ்கிப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை வந்து நீங்க கத்துக்கங்க. அது எப்போ வரும்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். இப்போ கிளியரா இருக்காமா? அப்படி இல்லை இப்பவும் பிரேக் ஆகுதா? ஓகே ஓகே. அதான் ஸ்கிப் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் ஸ்கிப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ண பழகுறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுறது சால்வ் பண்ணுற ஸ்பீட்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. இப்போ நான் ஜிஎஸ் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் நாங்கள் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஆன்சர் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which is the longest river in Sri Lanka? Which is the longest river in Sri Lanka? ரெஃபர் பண்ணி கூட சொல்லுங்க. ரெஃபர் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இது இந்த மார்ச்ல கேட்ட கொஸ்டின், லாஸ்ட் பேண்டமிக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் இது. which is the longest river in Sri Lanka? அந்த மாதிரி டேட்டா கொஸ்டின்ஸ் இருக்கும். ரெஃபர் பண்ணி கூகுள் ரெஃபர் பண்ணி சொல்லுங்க. சூப்பர், மகாவலி கங்கா. ஓகே, இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு நோட்ல பின்னாடி பக்கம் ஒரு ஃப்ரெஷ் ஷீட் எடுத்துட்டு இந்த மாதிரி நியூவா படிக்கிறீங்களோ அதை அப்படியே லைனா எழுதி வச்சுக்கோங்க. கொஸ்டினாவே ஒன் லைனர் மாதிரி லாங்கஸ்ட் ரிவர் இன் ஸ்ரீலங்கா அப்படின்னு போட்டு மகாவலி எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், which city in Pakistan is called Gardens of Mughals? Which city in Pakistan is called as Gardens of Mughals or City of Gardens? Gardens of Mughals or City of Gardens? ஓகே, பாகிஸ்தான்ல ஒரு சிட்டி இருக்கு, அதை வந்து சிட்டி ஆஃப் கார்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுன்னு பாருங்க. அங்க இருக்கிறதே 2-3 ஃபேமஸ் சிட்டிஸ் தான். அது ஏதோ ஒன்றா தான் இருக்க போகுது. சூப்பர், லாகூர். லாகூர் எழுதிக்கோங்க. லாகூர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேட்டா கொஸ்டின்ஸ் வரும். டேட்டா கொஸ்டின்ஸ்லாம் ஸ்ட்ரெயிட் கொஸ்டின்ஸ். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரயில்வேஸ் ஆகட்டும், எஸ்எஸ்சி, தென் குரூப் 2, குரூப் 2A4 எல்லாத்துலேயுமே வந்து டைரக்ட் கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது இன்னொன்று இருக்குல்ல, நான் எனக்கு லாஸ்ட் டைம் குரூப் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் ஒன்று நல்ல கொஸ்டின். இது இங்கிலாந்துல ஒரு ரிவர் இருக்கும். அது ரிவர் என்னன்னு தெரியுமா? ஒரு பெரிய ரிவர் போயிட்டு இருக்கும்ல, அந்த கிளாக் பிரிட்ஜ், அது என்னமோ பிரிட்ஜ். ஓகே, கிளாக் பிரிட்ஜ் எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கும். கொஸ்டின் என்னன்னா, பாகிஸ்தான்ல ஒரு சிட்டி இருக்கு. which city in Pakistan is known as City of Gardens or Gardens GARDEN Gardens of Mughals? City of Gardens or Gardens of Mughals? Thank you Sneha, thank you. தேம்ஸ். சூப்பர் அகேம். தேம்ஸ் எல்லாம் வந்து ஜென்ரலா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். இங்கிலாந்துல ஒரு பெரிய ரிவர் சிட்டி சென்டர்ல ஓடிட்டு இருக்கும். அதுதான் வந்து அந்த ஒரு லண்டனுக்கே வந்து ஒரு நீராதாரமா இருக்கும். ஓகே, அது வந்து என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஓப்பன் கொஸ்டின். இதெல்லாம் எல்லாத்துக்குமே ரொம்ப காமனா தெரிஞ்ச கொஸ்டின். இந்த மாதிரி தான் ஸ்டேட் கொஸ்டின்ஸ் யூபிஐ இதுலேயே வரும், டிஎன்பிஎஸ்சிலே வரும். தேம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், who was the first Indian to cross English Channel? Who was the first Indian to cross the English Channel? Who was the first Indian to cross the English Channel? மிகிர் சென். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இதையும் டேட்டா கொஸ்டின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வருது. நம்ம படிச்ச ஜிஎஸ்லாம் பின்னாடி வரும். மீன்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி எல்லாம். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, வந்துருச்சு. நம்ம படிச்ச பாலிட்டி, சாரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா யாரு? ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா.
ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா யாரு? பல்தேவ் சிங். ஓகே, ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் பிஎம் பிரசிடென்ட்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர், தென் வேற என்ன டிஃபென்ஸ் மினிஸ்டர், அப்புறம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இந்த மாதிரி முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் யாருன்னு பார்த்துக்கணும். ஓகேவா? பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் தெரியும்ல, பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் யார் யார்? ஓகே, அதுங்க எத்தனை எத்தனை வருஷம் இருந்தாங்க? நெக்ஸ்ட். ஓகே, நேரு, ராஜேந்திர பிரசாத், எக்ஸாக்ட்லி கரெக்டா. ஓகே, எத்தனை வருஷம் இருந்தாங்க? யார் 11 இயர்ஸ்? ராஜேந்திர பிரசாத் 10 இயர்ஸ், 5 10 இயர்ஸ். நேரு 11ஆ? செக் பண்ணுங்க, கூட இருக்குமே. சௌந்தர்யா செக் பண்ணுங்க, நேரு எத்தனை வருஷம் இருந்தாங்கன்னு மட்டும். 62 63 கௌதமி கரெக்டா 16 இயர்ஸா? ஆமா நான் 16 இயர்ஸ் தான் இருந்துச்சு. ஓகே ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நேரு வந்து கண்டினியூஸா 3 டைம்ஸ் வின் பண்ணி 50 to 55, 55 to 60, 60 to 65, அப்புறம் 66, 16 வருஷம் இருந்திருக்காரு. ஆனால் ராஜேந்திர பிரசாத் ரெண்டு டேர்ம் தான், 5 10 இயர்ஸ். ஸோ நான் சொல்லியிருக்கேன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், அந்த 5 இயர்ஸ்ன்ற கான்செப்ட் இல்லை அப்படின்றது, அதை வச்சே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். டோக்ரி, DOGRI, டோக்ரி லாங்குவேஜ் இஸ் ஸ்போக்கன் இன் விச் யூனியன் டெரிட்டரி? இல்லாட்டி எந்த பார்ட் ஆஃப் இந்தியா? DOGRI, டோக்ரி. இந்த லாங்குவேஜ் எங்க பேசுவாங்க? சூப்பர் சஞ்சய். டோக்ரி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து பேசுற ஒரு லாங்குவேஜ். ஆமா, ஓகேவா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நியூவா படிக்கிறது வந்து அந்த ஒரு சின்ன நோட் மாதிரி கூட போட்டுக்கோங்க. இல்லாட்டி நோட்ல பின்னாடி 2-3 ஷீட் விட்டுட்டு எங்கெங்க எந்த சுச்சுவேஷன் ரோட்ல போகும்போது ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா கூட, இல்லாட்டி நீங்க டக்குன்னு ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஞாபகம் வரும் அப்படின்னு இருக்கப்போ என்ன பண்ணுங்கன்னா, உடனே வந்து வீட்டுல வந்து அந்த பேஜ்ல ஒரு ஒன்லைனர் மாதிரி எழுதி வச்சிருங்க. ஏன்னா நீங்க ஒரு அடுத்து வந்து எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ரீட் பண்ணாலே ஏற்கனவே படிச்சு நீங்க எழுதி வச்சிருக்கீங்கன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கனால ரீட் பண்ணாலே போதும், ஞாபகம் வந்துடும். ஓகேவா? அஃபிஷியல் லாங்குவேஜ் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகே, 286 days இல்லைம்மா, கூட தான் இருக்கும். செக் பண்ணுங்க. ஓ 16 years 286 days. ஓகே ஓகே ஓகே, 4 டேர்ம் வின் பண்ணியிருக்காரு. கரெக்ட். ஓகே, அந்த நியூ ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காலம் ஒதுக்க சொன்னேன்ல, அது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட். இன் கம்ப்யூட்டிங் DAS is the network system security. In computing, DAS is the network security system. DAS is a network security system that monitors and controls incoming and outgoing network traffics based on rules. அதாவது சிஸ்டம்ல எது வந்து என்ன போட்டுதான் கரெக்டா எக்ஸாக்டா, which monitors and controls and which is incoming and outgoing websites. ஜென்ரலாவே தெரிஞ்சிருக்கும்ல, எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். நம்ம சிஸ்டம்ல ஒன்று இருக்கும், அது என்ன பண்ணும்னா மானிட்டர்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் த இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் நெட்வொர்க்ஸ். ஃபயர்வால். சூப்பர் சூப்பர், ஜென்ரலாக அது தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்குமே. ஃபயர்வால் ஒன்று நமக்குள்ள இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன பண்ணிட்டு இருக்கும், ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கும், ஆன்டிவைரஸ் மாதிரி. அது என்ன பண்ணுன்னா நம்மளோட வெப்சைட் நம்ம என்னென்ன போகிறோம், இல்லாட்டி எதனா ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்றத எடுத்து வச்சுக்கும். அது வந்து ஒரு செக்யூரிட்டி அப்படி எலமெண்ட் தான் ஒரு சாஃப்ட்வேர்ல, நம்ம ஓஎஸ்ல. ஓகேவா? நெக்ஸ்ட். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் வந்து படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, ஜென்ரலா ஏதாவது தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு சிலபஸ்ல எல்லாத்தையுமே கேட்பாங்க. ஓகேவா? இது வந்து ஜென்ரல் நாலேஜ்ல வரும். ஜென்ரல் நாலேஜ்னா ஸ்டாட்டிக் ஜிகே அந்த மாதிரி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தோம்ல, ரிவர், இந்த டோக்ரி, இதெல்லாம் வந்து எந்த இடத்துல யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இது எப்படின்னா உங்களுக்கு நார்மலாவே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், நீங்க தெரிஞ்சிருக்கும், ஒரு ஜென்ரல் நாலேஜ், ஒரு இந்தியன் சிட்டினா தெரிஞ்சிருக்கும், ஒரு காம்படிட்டிவ் ஆஸ்பரண்டா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா கேட்கிற கொஸ்டின்ஸ், இந்த டேட்டா கொஸ்டின்ஸ். ரிவர் ஆகட்டும், டேம் ஆகட்டும், லாங்குவேஜஸ், டான்சஸ், நம்ம பார்டர்ஸ், அந்த ஸ்டேட்ஸை பத்தி கேட்கிற கொஸ்டின்ஸ், இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே படிக்கிறதுக்கு வேலையே கிடையாது.
என்ன நீங்க எதுவும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக்கா இருக்கும். இருக்க எல்லா ரிவரும் மனப்பாடம் பண்ணிக்கலாம், இருக்க எல்லா முக்கியமான டேம்ஸ் மனப்பாடம் பண்ணிக்கலாம், அனிமல் சாங்சுரிஸ்லாம் மனப்பாடம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேணா நீங்க பண்ணிக்கலாமே தவிர அவங்க என்ன மைண்ட் செட்ல அவங்க கேட்பாங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ்னா ஒரு ஆஸ்பரண்ட்டுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்ற மைண்ட் செட்ல கேட்பாங்க. இது சிலபஸ்லாம் இருக்காது. ஓகேவா? இதுக்காக இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஆட் பண்ணேன். பாத்தீங்கன்னா இந்த ஃபயர் வால்லாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். ஸோ அதை கேட்டிருக்காங்க பாருங்க, ஓப்பன் கொஸ்டின் தான் அது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். In which year administration of India was transferred into the hands of British monarch by proclamation of Queen Victoria? I hope எல்லாருமே இதுக்கு ஆன்சர் சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருக்கோம் எக்ஸாக்டா இந்த கொஸ்டின். In which year the administration of India was transferred into the hands of British monarch by proclamation of Queen Victoria? எந்த வருஷம்? சூப்பர் காயத்ரி. சஞ்சய் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரிவோல்ட்டுக்கு அப்புறம் தானே? ரிவோல்ட் எப்போ? ரிவோல்ட் எல்லாம் மறக்கக்கூடாது. 57. யா, டைப்பிங் மிஸ்டேக் கூட இருக்கலாம். ஓகே, 57. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் குவீன் கைக்கு போகும். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாடர்ன் இந்தியாவில் எவ்வளோ படிச்சிருக்கோம், எவ்வளோ ஃபுல்லாகவே ஒரு டீட்டெயில் ஈவெண்ட்ஸ் ஃபுல்லாக படிச்சிருக்கோம். அவங்க கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் எந்த இடத்துலையும் எதையுமே கெஸ் பண்ண ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு ஓப்பனாக நம்ம படித்தது நம்ம இதுக்கு நம்ம நாலேஜுக்கு படிச்சுட்டு போயிடணும். அது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ ஜிஎஸ் வந்து எப்பயுமே அவங்க கொஸ்டின் எடுக்கிற ஒரு மைண்ட் செட் பொறுத்து தான். ஓகேவா? கொஸ்டின் வந்து என்னன்னா, எந்த வருஷம், இன் விச் இயர் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்தியா வாஸ் டேக்கன் ஓவர் பை பிரிட்டிஷ் அப்படி கூட எழுதிக்கோங்க. அண்டர் த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் குவீன் விக்டோரியா. நம்ம நோட்ஸ் எடுத்து பார்த்தா தெரியும் 58. அதை பற்றி நம்ம ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸே சொல்லியிருப்பேன். நோட்ஸே இருக்கும். மகாலட்சுமி யூபிஎஸ்சி கிளாஸ் தான் போயிட்டு இருந்தது. ஓகே, இப்போ ஹிஸ்ட்ரி முடிஞ்சனால கொஞ்சம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வீக் வந்து செஷன்ஸ் வந்து ஜிஎஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து ஹிஸ்ட்ரி கொஞ்சம் ரொம்ப வேக ஒரு 2-3 வாரம் போயிடுச்சு. ஸோ அதனால கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சண்டே மேக்ஸிமம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கு. பார்ப்போம். சண்டே இல்லாட்டி நெக்ஸ்ட் வெனஸ்டே வந்து கண்டிப்பாக கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட். Who invented World Wide Web in 1989? Who invented World Wide Web? Who invented World Wide Web? யாரு சொல்லுங்க? World Wide Web, WWW. Tim Berners, exactly. Tim Berners and Lee. Okay. நோட் பண்ணிக்கோங்க. Tim Berners. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சோசியல் ஹார்மனி. இந்த புக் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? சோசியல் ஹார்மனி அப்படின்னு ஒரு புக்கு. இந்த புக்கோட ஆத்தர் யார்? சோசியல் ஹார்மனி அப்படின்னு புக்கு. இந்த புக்கோட ஆத்தர் யார்? மோடி. ஓகேவா? இது இந்த கொஸ்டின் ஏன் அப்படி கேட்டாங்க பாத்தீங்கன்னா, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கல. இந்த விஷயம் இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்னா நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 6 மந்த்ஸ் படிக்கணும், இல்லாட்டி 1 இயர் வரைக்கும் படிப்பாங்க. அதாவது ரீசன் நியூஸ் அண்ட் முக்கியமான எம்ஓயு சைன் பண்ணது பிளஸ் நேஷனல் இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் படிக்கணும், புக்ஸ் ரிலீஸ் பண்ணதெல்லாம் படிக்கணும். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். நீங்க எந்த அளவுக்கு அப்டேட்டடா இருக்கீங்க அப்படின்னு செக் பண்றது கேட்பாங்க. ஸோ இந்தியன் பிரைம் மினிஸ்டரே ஒரு புக் எழுதிருக்காங்க அப்படின்றப்போ இது லான்ச் பண்ண டைம்ல இந்த கொஸ்டின் வந்திருக்கலாம். ஸோ அதனால உங்களுக்கு தெரியுதான்றதுக்காக செக் பண்றது கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A thin layer of living cell just inside the bark of tree.
A thin layer of living cell just inside the bark of tree. மரப்பட்டைக்குள்ள ஒரு thin layer of living cell இருக்கும். அதோட நேம் என்ன? இல்ல செக் பண்ணி சொல்லுங்க. A thin layer of living cell just inside the bark of tree. கொஸ்டின் அப்படியே போட்டு பாருங்க. நான் எக்ஸாக்டா அது பயாலஜிக்கல் டேர்ம். யா வர்ணமால்யா. ஓகே, கேம்பியம். சைலம் அண்ட் ஃப்ளோயம்ஸ்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட டிஷ்யூஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபரிங் ஃபுட்ஸ் அண்ட் வாட்டர். ஸோ த்ரூ அவுட் இன்சைட் த பிளான்ட் தான் இருக்கும். நம்மளுக்கு எப்படி வெயின்ஸ் இருக்கோ அது மாதிரி அந்த ஃப்ளோயம் அண்ட் சைலம். ஓகேவா? இந்த பார்க்குனா பட்டைக்கு அடுத்து லிவிங் செல் மேலாப்லே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கேம்பியம். ஓகேவா? பயாலஜி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The solid crust or hard top layer of earth is called. A solid crust or hard top layer of the earth is called. Solid crust or hard top layer of the crust is called. இது வந்து ஜியோகிராஃபி. எல்லாத்துலயும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்துருவாங்க. Lithosphere. Super. Lithosphere. Solid crust or hard surface of the earth. Lithosphere. Okay va? Next. SI unit of radioactivity. SI unit of radioactivity. SI unit of radioactivity. Becquerel. Okay, super. Curie இல்ல மேம், Becquerel. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின். நியூ ஸ்பேஸ் இந்தியன் லிமிடெட் எத்தனை பேர் தெரியும்? நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் எத்தனை பேருக்கு தெரியும்? இஸ்ரோவோட ஒரு எப்படி சொல்றது, ஒரு பேரண்ட் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ மாதிரி அது வந்து வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு எப்படி சொல்றது, ஒரு கமர்ஷியல் விங் மாதிரி இருக்கும். நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் இது ரொம்ப முக்கியம், அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இஸ்ரோ மாதிரி இஸ்ரோவோட ஒரு கமர்ஷியல் விங் இது. சரியா? இது வந்து எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். NSIL. இஸ்ரோ மாதிரி இஸ்ரோவோட கமர்ஷியல் விங். பிராக்கெட் கூட எழுதிங்க, கமர்ஷியல் விங்னு எழுதிக்கோங்க. NSIL பெங்களூர். ஓகே, சூப்பர். பெங்களூர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, இன்னும் 2 கொஸ்டின் தான். Who among the following is the longest serving president of India? ஆப்ஷன் சொல்றேன். நீலம் சஞ்சீவ ரெட்டி, சங்கர் தயாள் சர்மா, ராஜேந்திர பிரசாத், வெங்கட்ராமன். நீலம் சஞ்சீவ ரெட்டி, சங்கர் தயாள் சர்மா, ராஜேந்திர பிரசாத், ஆர் வெங்கட்ராமன். இதுல வந்து ஆப்வியஸா ராஜேந்திர பிரசாத் வந்துருவாங்க. ஆமா, 13 இயர்ஸ் இருப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் 47 to 50, அது வந்து அந்த ரிபப்ளிக் முன்னாடி. ரிபப்ளிக் அப்புறம் அஃபிஷியலா ஒரு 10 இயர்ஸ். ஓகேவா? ராஜேந்திர பிரசாத். இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க அந்த டியூரேஷன் பார்க்கணும். அடுத்தடுத்து எந்தெந்த பிரசிடென்ட் வந்தாங்க. நாங்கள் எப்படி படிப்போம் அப்படின்னா 50ல ஆரம்பிச்சு இப்போ நம்ம 2019 வரைக்கும் யார் வந்து எத்தனை பிரசிடென்ட் வந்திருக்காங்க, அவங்க டேர்ம் என்ன, எத்தனை வருஷம் இருந்தாங்க, ஆஃபீஸ்ல இறந்தவங்க யார் அடுத்து உடனே ரிப்பீட் ஆனாங்க, இறந்ததுக்கு அப்புறம் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, அது வந்து எப்படி வந்தாங்க, அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர்ஸ்லாம் யார் இருந்தாங்க, அவங்க எத்தனை டியூரேஷன் வந்து ரிப்பீட் ஆனாங்க, அவங்க எந்தெந்த கட்சியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபுல்லாவே படிப்போம். கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 இருப்பாங்க பிரசிடென்ட்ஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டர். அது நீங்க படிச்சீங்கன்னா ஒரு கிளியர் ஐடியா வரும். இப்போதைக்கு தேவைப்படாது.
நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து எழுத போகிறேன் அப்படின்னு நினைக்கிறப்போ ஷுவராக அதெல்லாம் படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? ராஜேந்திர பிரசாத், அது இந்த இடத்துல ராஜேந்திர பிரசாத். ஓகே, தேங்க்யூ. லாஸ்ட். Tears in the eyes are produced by which of the following glands? Tears in the eyes are produced by which gland? Tears in the eyes are produced by which glands? Tears in the eyes are produced by which glands? Lacrimal. Okay, thank you. Lacrimal, correct. Lacrimal. கண்டிப்பாக வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பயாலஜி பார்த்தீங்கன்னு வைங்களேன், எப்படி கேட்பாங்கன்னா மேக்ஸிமம் டேட்டாவாக தான் கேட்பாங்க. ஃபிசிக்ஸில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, யார் யார் கண்டுபிடிச்சா, இல்லாட்டி அதோட எஸ்ஐ யூனிட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி முக்கியமான லாஸ், ரொம்ப காமன் லாஸ், நியூட்டன் லா, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. வேற எந்த மாதிரி கொஸ்டின் ஃபிசிக்ஸில் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் சால்விங்னா ரொம்ப டிஸ்டன்ஸை வச்சு இல்லாட்டி இந்த ஃபோர்ஸை வச்சு சிம்பிளாக கேட்பாங்க. தென் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் நேமு இல்லாட்டி அதோட கமர்ஷியல் நேமு, அது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும்ல, ஆசிட் அண்ட் பேசஸ் வச்சு ஏதாச்சும், பிஹெச் வச்சு ஏதாச்சும், இந்த மாதிரி டேரக்ட் கொஸ்டின், டேட்டா கொஸ்டின் கேட்பாங்க. பயாலஜி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாட்னியில் வந்துட்டு பொட்டானிக்கல் நேம் கூட ரொம்ப ரேர் தான். பாட்னியில் இந்த மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி இந்த செல்லில் நடக்கிறது, அதாவது நம்ம பிளான்ட்ல நடக்கிற விஷயங்கள், ரெஸ்பிரேஷன்ஸாக இருக்கட்டும், ஃபோட்டோசிந்தசிஸாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த வாட்டர் கிரவுண்டு, சன்லைட் வச்சு ஏதாச்சும், அந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. பயாலஜி அதுலேயே பாட்னி ஜுவாலஜி வந்துட்டீங்க அப்படின்னா டிசீஸ், விட்டமின்ஸ் அண்ட் டிசீஸ் கேட்பாங்க. வேற ஜுவாலஜியில் வேற எந்த மாதிரி கேட்கலாம்னா கிளான்ஸு, டைஜஸ்ட் சிஸ்டம், பிளட்ஸு, செல் டிவிஷன்ஸ், இந்த மாதிரி முக்கியமான டாபிக்ஸ் வந்து கேட்பாங்க. மைட்டாசிஸ், மியாசிஸ், செல் டிவிஷன்ஸ்னா டைஜஸ்ட் சிஸ்டம் கேட்பாங்க. தென் வேற மாதிரி கேட்கணும்னா விட்டமின் டிசி டெஃபிஷியன்சி அண்ட் டிசீசஸ், இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அரியன்ட்ல இருக்கும். அரியன்ட் பத்தாது, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு அரியன்ட் பத்தாது, டேட்டாவாக தான் படிக்கணும். இந்த மாதிரி சொன்னேன் பார்த்தீங்களா செல்வா, அந்த மாதிரி அந்த டேட்டா வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிங்க. கெமிஸ்ட்ரி பயாலஜிக்கு ஓகே, பயாலஜியே இருக்காது. ஆமாம், பயாலஜிலாம் இருக்காது. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிலாம் சயின்ஸ்லாம் நீங்கள் படிக்கவே தேவையில்லை. நான் சொன்ன இந்த மாதிரி என்னென்ன படிக்கணும்னு சொன்னல, அது நீங்கள் எக்ஸாம் படிக்கிறப்போ உங்களுக்கு ஐடியா வந்துடும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுங்க, கூகுள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பிடிஎஃப் மாதிரி, அதை வந்து ஒரு ரீட் பண்ணிட்டு போங்க, போதும். ஓகே, ஜிஎஸ் முடிஞ்சது. இங்கிலீஷ் பார்க்கலாமா வேணாமா? ஐ ஹோப் நீங்கள் இங்கிலீஷ் எல்லாமே கொஞ்சம் நல்லா வெல்வர்ஸ்டாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தென் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரயில்வேஸ் இந்த சில எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து இங்கிலீஷ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க, மீன்ஸ் கேட்க மாட்டாங்க. ஸோ அது வந்து பார்க்க வேண்டாம், நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்னா ஒன்றும் இல்லை, சினானிம்ஸ் மேண்டம்ஸ் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் கேட்பாங்க. தென் இடியம்ஸ் 2 கொஸ்டின், அப்புறம் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் 2 கொஸ்டின் வரும். தென் வேற என்ன பார்த்தீங்கன்னா, டைரக்ட் அண்ட் டைரக்ட்ல ஒரு 3-4 கொஸ்டின், பாசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்ல 3-4 கொஸ்டின். தென் க்ளோஸ் டெஸ்ட் சொல்லுவாங்கல்ல, ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துட்டு ஒரு 5 மிஸ்ஸிங் வேர்ட்ஸ் கொடுத்து கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது கேட்பாங்க. தென் பேராகிராஃப் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் கேட்பாங்க. தென் வேற என்ன கேட்பாங்கன்னா, எரர் ஸ்பாட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எரர் ஸ்பாட்டிங்ல வந்து 4-5 கொஸ்டின் வரும். ஸோ இது வந்து இந்த பேட்டர்ன் வந்து இப்படி தான் கேட்பாங்கன்னு சொல்லி இங்கிலீஷ்க்கு ஒரு பேட்டர்னே, டிஃபைனபிள் பேட்டர்ன் எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. சரி, ஓகேவா? ஜென்ரல் நம்ம நாலேஜ் வந்து ஜென்ரலாக ஒரு கிராமர் நாலேஜ் வச்சுக்கணும். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், இன்டெரக்ட், இது இந்த ரூல்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். இதெல்லாமே நீங்கள் உங்கள் ப்ராக்டிஸ், நீங்கள் ஏற்கனவே கேட்ட விஷயங்கள், உங்கள் இங்கிலீஷ் நாலேஜ் வச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் வந்து போதும், ஓகேவா? இங்கிலீஷ் வேண்டாம், பார்க்க வேண்டாம். இப்போ வந்து ஆப்டிடியூட் பார்ப்போம். ஆப்டிடியூட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், பார்க்கலாம். போர்டு கிளியரா இருக்கா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஆப்டிடியூட் ஒரு half an hour எவ்வளோ கொஸ்டின் முடியுமோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆவரேஜ் ஆஃப் 3 consecutive even numbers is 10. ஆவரேஜ் ஆஃப் 3 consecutive even numbers is 10. Average of 3 consecutive even numbers is 10. Then the third number is by what percentage more than the first number? The third number is by what percentage greater than first number? Solve பண்ணுங்க. 3 நம்பர் இருக்கு, consecutive even numbers, அதோட ஆவரேஜ் வந்து 10.
சால்வ் பண்ணுங்க. By what percentage? Shyam, question வேணா. The third number is by what percentage greater than first number? The third number is what percentage greater than first number? செல்வா இல்ல, கொஞ்சம் செக் பண்ணுங்க. செல்வா இல்ல. சௌந்தர்யா இல்ல, கொஞ்சம் செக் பண்ணுங்க. புரியலையா? தேர்ட் நம்பர் வந்து வாட் பர்சன்டேஜ் கிரேட்டர் than ஃபர்ஸ்ட் நம்பர், அதான் கொஸ்டின். சஞ்சய் இல்ல, செக் பண்ணுங்க. ஆவரேஜ் 10 தான், அதாவது 3 ஈவன் நம்பரோட ஆவரேஜ் வந்து 10 தான். சூப்பர் ஸ்ரீராஜா 50. சூப்பர் ஸ்ரீராஜா, எக்ஸாக்ட்லி கரெக்ட் ஆன்சர் 50. சூப்பர் சூப்பர் தோனி. இப்போ பாருங்களேன், இப்போ நான் செக்ஷன் பண்றேன், அது புரியுதான்னு பாருங்க. கரெக்டா இங்க பாருங்க, ஒரு 3 ஈவன் நம்பர் இருக்கு. அது ஈவன் நம்பரோட ஆவரேஜ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 10. ஸோ ஈவன் நம்பர் 10ன்றப்போ என்ன பண்ணுவோம்? சென்டர் 10னா முன்னாடி 8, நெக்ஸ்ட் 12. இப்போ இது 3 தான் அந்த 3 நம்பர்ஸ். தேர்ட் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் நம்பரோட எவ்வளோ பர்சன்ட் எக்ஸ்ட்ரா இருக்கு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 8, அதோட 4 அதிகமாக இருக்கு. 4 வந்து இதோட 50% தானே, அவ்வளோதான் 50%. இதெல்லாம் பென் பேப்பர் எடுக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் புரிஞ்சதுல? எப்பவுமே ஆவரேஜ் போட தெரியுதுல்ல? ஆவரேஜ்ன்றது சென்டர் டிஜிட் தான் ஆவரேஜ் ஆகும். சென்டர் தான் எப்பவுமே ஆவரேஜ்னாலே ஒரு எத்தனை இருக்கும் அதோட சென்டர் வேல்யூ தான் ஆவரேஜ். ஸோ 10 டக்குனு 10 போட்டுருக்குங்க. ஈவன் நம்பர்ஸ் தான், அது 3 கான்சிக்வன்ஸ் சொல்லிட்டாங்க. முன்னாடி பின்னாடி நம்பர் போட்டீங்கன்னா போட்டலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஈஸி சம்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பென் பேப்பர் யூஸ் பண்ணாம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி கொஸ்டின்ஸ் வந்து எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்க. இஸ் divisible by 44. Y is not equal to 0, not equal to 4. வேல்யூ ஆஃப் y minus x வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுங்க, செக் பண்ணுங்க. ஈஸி தான். இது வந்து ஒரு 7 டிஜிட் நம்பர். டிவிசிபிலிட்டி இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. கொஞ்சம் ஆக்டிவா பண்ணுங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா. ஒரு 25 மினிட்ஸ் மட்டும். இதான் சொன்னேன், கொஞ்சம் இப்பயே பழகிக்கோங்க. 1 hour வந்து யோசிச்சு சால்வ் பண்ணி எக்ஸாம் எழுதுறது, சடனாக போய் வந்து எழுதுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இப்பவே கொஞ்சம் அந்த 1 hour வந்து ஆக்டிவா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் ஹாலில் இருக்க மாதிரியே கொஞ்சம். இதுவுமே பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்ரீராஜா 8 or 6. ஓ இல்லையே, எக்ஸாக்ட் ஆன்சர் வரும். ஏன்னா 0 and 4 இல்லைன்னு சொல்லியாச்சுல ஒய்க்கு. அப்படி இல்லைன்னு சொன்னப்போ ஸ்ட்ரைட் ஆன்சர் வருமே. செக் பண்ணுங்க. ஓகே, டிவிசிபிலிட்டி தெரியலன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, டிவிசிபிலிட்டின்னு சொல்லிட்டு 1 to
11 வரைக்குமே ஒரு சின்ன ரூல்ஸ் இருக்கும். 13 வரைக்கும் 11 வரைக்குமே போதும். அது எல்லாமே வந்து ரெஃபர் பண்ணுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லா எக்ஸாமுக்கு வரும். இன்னைக்கு வந்து அதை வந்து நீங்க ஒரு டாஸ்க் மாதிரி கூட பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, 1 to 11 வரைக்கும் நம்பர்ஸ்க்கு டிவிசிபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போய் ரெஃபர் பண்ணுங்க. ஓகேவா? இதை நான் சொல்றேன் பாருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 44 சொல்லிட்டாங்களா? நல்லா கவனிங்க, இங்க பாருங்க. நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 44 சொல்லிட்டாங்க. கரெக்டா? 44 டிவிசிபிள் ஆகுது அப்படின்னா இதோட டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 4 into 11. ஸோ இந்த நம்பர் வந்து 4 ஆல் டிவைட் ஆகிருக்கணும், டிவிசிபிள் ஆகணும், 11 ஆல் டிவிசிபிள் ஆகணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 4 ஆல் டிவிசிபிள் ஆகணும்னா எல்லாமே காமன் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட் வந்து மல்டிபிள் ஆஃப் 4 இருக்கணும். லாஸ்ட் 2 டிஜிட் வந்து மல்டிபிள் ஆஃப் 4னா 4, 8, 12, 16, 20, 24, 28, 32, 38, 36, 40 இந்த மாதிரி டேர்ம்ஸ்ல ஏதோ ஒன்று இருக்கணும். அப்பனா தான் அது டிவிசிபிள் பை 4. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 4 செக் பண்ணுவோம். 4 செக் பண்றோம். இந்த கேஸ்ல ஒய்க்கு வந்து என்ன வரலாம்? 20க்கு அப்புறம் 20 வரலாம், 24 வரலாம், 28 வரலாம். என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 0வும் இல்லை 4 இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அந்த டைம்ல ஒய் வந்து 8. புரிஞ்சுதா? இப்போ அந்த ஒய் வந்து 8. இப்போ பார்த்தீங்கன்னா 28 லாஸ்ட் 2 டிஜிட் வந்து டிவிசிபிள் பை 4. ஸோ இந்த ஹோல் டிஜிட்டுமே டிவிசிபிள் பை 4 ஆயிரும். நெக்ஸ்ட் 11க்கு என்ன பண்ணுவாங்க? 11க்கு யூனிட் டிஜிட்ல இருந்து போகணும். யூனிட் டிஜிட்ல இருந்து போயிட்டு ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ் நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் இதை ஆட் பண்ணீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து 2 ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 8 to 3 11 11 13 சாரி 11 13 13 plus x 13 plus x இதோட டிஃபரன்ஸும் இன்னொன்று என்ன 4 5 7 7 இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எய்தர் 0வா இருக்கணும் இல்லது 11ஆ இருக்கணும். 11 மல்டிபிளா இருக்கணும். 11 22 33 இந்த மாதிரி இருக்கணும். எதா வேணாலும் இருக்கலாம். நம்ம மெயின் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா 0வாக்க ட்ரை பண்ணணும். ஓகேவா? 0வாக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ல ஆக்க முடியுமா? 0 ஆக்க முடியுமா? ஏன்னா இங்க 7 இருக்கு, 0 ஆக்க முடியாது. ஸோ 11 ஆக்க ட்ரை பண்ணுங்க. 11 ஆக்க ட்ரை பண்ணணும்னா இங்க 7 வந்துருச்சு, 7 இங்க வந்துருச்சு. அப்போ இங்க வந்து 11 வரணும்னா இங்க என்ன வரணும்? இங்க 5 போட்டீங்கன்னா 18 ஆயிரும். 18 minus 7 11. ஸோ திஸ் இஸ் டிவிசிபிள் பை 11. புரிஞ்சுதா? லெவனுக்கு யூனிட் டிஜிட்ல இருந்து ஆல்டர்னேட் டேர்ம்ஸ் போடணும். இப்படி போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 7 வருது, இன்னொரு டேர்ம் வந்து 13 plus x வருது. இதுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 11 வரணும். நான் அதான் சொல்றேன் பாருங்க. இந்த ஆல்டர்னேட் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 13 plus x. ஓகேவா? இன்னொன்று வந்து 7. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 0 வரணும், அப்படி இல்லாட்டி 11 வரணும், அப்புறம் 22 வரும், அப்படி இல்லாட்டி 33 அப்படி போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா இங்க 7 இங்க 13 டிஃபரன்ஸ் எப்படி போட்டாலும் 0 வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா இங்கே தான் நம்பர் ஆட் பண்ண போறோம், பெரிய நம்பர். ஸோ இங்கே வந்து என்ன 1 ஆட் பண்ணாலுமே என்னாச்சு 7 இது பண்ணால் 0 வர வாய்ப்பே இல்லை. ஸோ 11 வர ட்ரை பண்ணுவோம். 11 வர ட்ரை பண்ணோம் அப்படின்னா இங்கே 7 இருக்கு, 7 மைனஸ் பிளஸ் 11 என்ன வரும்? 18 வருதா? ஸோ இந்த இடத்துல 5 போட்டிங்கன்னா 13 plus 5 18. ஸோ 18 minus 7 பார்த்தீங்கன்னா 11. ஸோ 11 வருது, 11 கொண்டு வந்தாச்சு. அப்போ இந்த இடத்துல எக்ஸ் வந்து இட்ஸ் ரீப்ளேஸ்ட் பை 5. புரிஞ்சுதா சஞ்சய்? என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் எக்ஸா? ஒய் வந்து 8, 5 வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆன்சர் 3. என்ன கேட்டிருந்தாங்க? ஒய் மைனஸ் எக்ஸ் தான் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஆன்சர் வந்து 3. ஓகேவா? டிட்டர்மினேஷன் ஆஃப் யூனிட் பிளேஸ்னா அந்த மல்டிப்ளிகேஷன் சம் சொல்றீங்களா? நம்பர் சீரிஸ் பவர்ஸ்ல நிறைய இருக்கும். அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க செஞ்சு. இதெல்லாம் முடிச்சிட்டீங்களா எல்லாருமே? யாருக்கு எந்த டவுட் இல்லையில? 8 எப்படி வருதா? ஓகே. இப்போ 11க்கு இப்படி சொன்னோம் பாத்தீங்களா, ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் போட்டு போறது. அதே மாதிரி 4க்கு வந்து ஒரு ரூல் இருக்கு. என்னன்னா லாஸ்ட் 2 டிஜிட் எந்த ஒரு எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கடைசி 2 டிஜிட் வந்து மல்டிபிள் ஆஃப் 4 இருக்கணும். மல்டிபிள் ஆஃப் 4 மீன்ஸ் 4, 8, 12, 16 அந்த மல்டிபிள்ஸ் எதா வேணாலும் இருக்கலாம். இந்த இடத்துல 2 and x இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன வர வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. 20 ஒரு டேர்ம் இருக்கு, 24 ஒரு டேர்ம் இருக்கு, 28 ஒரு டேர்ம் இருக்கு. y வந்து 0 இல்ல, y வந்து 4 இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து y வந்து 8 தானே வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். அதான் சொல்றேனே, ஒரு டாஸ்க் பண்ணி இன்னைக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது, கண்டிப்பா எஃபெக்டிவா இருக்கும். என்னன்னா டிவிசிபிலிட்டி ஃப்ரம் 1 to 11 தெரிஞ்சுக்கோங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் டிவிசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம்.
ட்ரிக்னாமெட்ரி வந்து உங்களுக்கு வந்து ஓகே உங்களுக்கு யாருமே படிக்க மாட்டீங்களா காலேஜஸ்ல? எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் ட்ரிக்னாமெட்ரி இருக்காது தானே? யாருக்காவது ட்ரிக்னாமெட்ரி இருக்கா? ஓகே எந்த டிபார்ட்மெண்ட் நீங்க? இருக்குன்றவங்க என்ன டிபார்ட்மெண்ட் சொல்லுங்க. ஓ சூப்பர் ஃபிசிக்ஸ் ஓகே. ஆர்ட்ஸ் இருக்கும் இருக்கும் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சஞ்சய் சூப்பர் ஓகே 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 ஃபிசிக்ஸில் இருக்கும் ஓகே. பிசிஏ இருக்கா? ஓகே ஓகே ஃபிசிக்ஸில் இருக்கு ஓகே ஓகே ஓகேம்மா. அப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் சம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது ஆப்டிடியூட்ஸில். ஒரு சின்ன ஜென்ரல் சம்மே சொல்கிறேன், சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சீக்கன் ஏ மைனஸ் டேன் ஏ. ட்ரிக்னாமெட்ரி இல்லாதவங்க போட்டு குழப்பிக்க வேண்டாம். கண்டிப்பாக தெரியலைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரிக்னாமெட்ரி இருக்கவங்க மட்டும் சால்வ் பண்ணுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கடைசியா. 1/x இதான் கொஸ்டின். சீக்கன் ஏ மைனஸ் டேன் ஏ ஈக்குவல் டு 1/x. இது வந்து cos a divided by 1 plus sin a equal to what? இதான் கொஸ்டின். சால்வ் பண்ணுங்க. இன்னொரு 3 இம்பார்ட்டன்ட் சம் இருக்கு. ட்ரிக்னாமெட்ரி தெரிஞ்சவங்க சால்வ் பண்ணுங்க, இல்லாட்டி நானே கூட போட்டுறேன். ஓகே சூப்பர் சூப்பர். 1/x ஸ்னேகா செம்ம ஆன்சர். ஓகே ஸோ 1/x 1/x தான். எப்படின்னு சொல்கிறேன் ஒரு நிமிஷம். ஒன் பை எக்ஸ் தான்.
இப்போ பாருங்களேன், இந்த சமயம் எப்படி சால்வ் பண்ண அப்படி பார்த்தீங்கன்னா, ஏக்கு பதில் ஈஸியான ஒரு வேல்யூ, ஈஸியான வேல்யூனா 30 எடுத்துக்கோங்க. ஏ ஈக்குவல் டு 30 டிகிரி. சீக்கன் 30 என்ன? சீக்கன் 30 என்ன? 2. tan 30 1/√3. 1/√3. சீக்கன் 30 வந்து காஸோட இன்வர்ஸ் 2/√3. தென் 1/√3. ஓகேவா? 30 டிகிரி போட்டிங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது 1/√3 வருது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல எக்ஸ் வந்து என்னன்னு √3 தெரிஞ்சிருச்சு. எக்ஸ் 1/x தான் வந்து 1/√3 சொல்லியிருக்காங்க. தென் அந்த எக்ஸ் வந்து √3 தெரிஞ்சிருச்சு. புரிஞ்சுதா? ஏ வந்து 30 போடுங்க. 30 போட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணீங்கன்னா சீக்கன் ஏ வந்து 2/√3. tan 30 வந்து 1/√3. ரெடி சால்வ் பண்ணும்போது 1/√3 வருது. இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல இப்போ இதோட கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ் வந்து √3 முடிஞ்சது. இப்போ வந்து காசு இந்த அதே 30 இதுக்கு போட்டு பார்க்கணும். காஸ் 30 என்ன? 2/√3. சாரி, √3/2. √3/2. அதே மாதிரி sin 30 1/2. இதை சால்வ் பண்ணுங்க. √3/2 ப்ளஸ் சாரி இன்டூ 2/3. 2/3னா கேன்சல் பண்ணும்போது √3/3 √3 கேன்சல் பண்ணும்போது 1/√3 வரும். ஸோ இந்த இடத்துல 1/√3னா ஆன்சர் வந்து 1/x. இது ஆன்சர். ஆமா, எதனால போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வேல்யூ ஏன்றது காமனா எல்லாத்துலயுமே இருக்கா. ஸோ நீங்க எதனால போட்டுக்கலாம். 30 45 60 90 எதனால போடுங்க. நீ 90 போட்டா கூட ஈஸி ஆன்சர் வருமே. அப்படி கூட போடுங்களேன். 90 போட்டா இன்ஃபினிட்டி வருமோ? ஆமா, இன்ஃபினிட்டி வரும். 0 போட்டுக்கோங்க. 0 போட்டு சால்வ் பண்ணுங்க, அதே ஆன்சர் தான் வரும். 0 போட்டு சால்வ் பண்ணுங்க. நான் tan இது வந்து இன்ஃபினிட்டி ஆயிரும். ஸோ அதுக்கு வந்து போட வேணாம். 0 போட்டிங்கன்னா சீக்கன் 0 என்ன வரும்? 1 -0 ஈக்குவல் டு 1. இந்த இடத்துல எக்ஸ் வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. தென் அதே 0வை இன்ஃபினிட்டி வருது. சாரி கொஸ்டின்ல வந்து ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. 0 less than or equal to 90. ஸோ நீங்கள் 30 60 45 மூணு ஏதாவது ஒன்று தான் போட்டு சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? நிஜம் புரிஞ்சுதுல? நெக்ஸ்ட் போகலாம்ல? ஓகே, நெக்ஸ்ட் ஒரு 3 சம் மட்டும் தான் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் x/y is equal to 5, y not equal to 0, what percent of x is 3x minus 2y? இதான் சொல்லு ஆன்சர். கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி. x/y வந்து 5, x/y வந்து 5, y not equal to 0. Then what percentage of x is 3x minus 2y? இதான் கொஸ்டின்.
இல்லை காயத்ரி செக் பண்ணுங்க. 34 இல்லை. ஓகே, நானே சால்வ் பண்ணிடுறேன் பாருங்க. இந்த சம் எப்படி சால்வ் பண்ணோம்னா x by y ஈக்குவல் டு 5 சஞ்சய் கிட்ட வந்துட்டீங்க. ஆன்சர் சொல்லுங்க. 26 இல்லை 260 சொல்றீங்க பாருங்களேன். x by y ஈக்குவல் டு 5 இந்த இடத்துல நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா x by y ஸோ 5 by 1 கரெக்டா இப்படி கன்சிடர் பண்ணிக்கலாமா? சூப்பர் ஸ்னே 260. ஓகே சஞ்சய், ஓகே சூப்பர். எக்ஸ் பை ஒய் வந்து எக்ஸ் 5 ஒய் 1 பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 5. இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? ஏன்னா ஒய் வந்து 0 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஒய் வந்து 0 இல்லை, நம்மளுக்கு 1 இப்படி கன்சிடர் பண்ணிட்டோம். இப்போ இதை வச்சு சால்வ் பண்ணுங்க. இப்போ எக்ஸ் வந்து 5, இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் 3x மைனஸ் 2y போட்டிங்கன்னா 3 இன்ட்டு எக்ஸ்னா 15 மைனஸ் 2 13 வந்திருக்கு ஆன்சர் 13. இப்போ இது வந்து இந்த எக்ஸ்ல எத்தனை பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. கரெக்டா? இப்போ 5 இஸ் ஈக்குவல் டு வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 13 இஸ் ஈக்குவல் டு 13. இந்த 13 வந்து வாட் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆமா கரெக்ட். ஓகேவா? இப்படிப்பா இதானே கேட்டிருக்காங்க. 13 இஸ் ஈக்குவல் டு வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 5. இது சால்வ் பண்ணீங்கன்னா 1300/5 வரும். ஸோ 260%. அவ்வளோதான், சிம்பிள். எல்லாத்துக்கும் புரிஞ்சதுல? எல்லாத்துக்கும் புரிஞ்சதா? கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் தான் போலாம், இல்லாட்டி இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாத்துக்கும் புரிஞ்சதா? சிம்பிள் தான். எக்ஸ் பை ஒய்க்கு வந்து 5/1 மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த எக்ஸ் வந்து 5, அந்த சால்வ் பண்ணா வந்து 13 வருது. 13 வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்? அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. A number is divisible by a number when a number is divided by 8. When a number is divided by 8, its remainder is 3. இப்போ x வந்து 8 டிவைட் பண்ணா 3 வந்து ரிமைண்டர். Another number y is divided by 8, remainder is 7. ஒரு ரிமைண்டர் 3, another ரிமைண்டர் வந்து 7. தென் எக்ஸ் பிளஸ் ஒய் இது ரெண்டையும் டிவைட் பண்ணி 8 டிவைட் பண்ணா என்ன ரிமைண்டர் வரும்? சால்வ் பண்ணுங்க. ஆக்சுவலா அசோக் வேற கசிஹா, கீர்த்தி, லாவண்யா, வேற சித்திக், ஸ்ரீராஜா, வர்ணமாலயா, ஞானப்பிரகாஷ், நீங்களாம் இன்னைக்கு அட்டன் பண்ணிருக்கீங்க, நியூவா வந்திருக்கீங்களோ? நியூவா வந்தவங்க எல்லாருமே இது ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கல்ல? குரூப்ல ஆட் ஆயிட்டீங்களா? ஃபார்ம்ல ரெஜிஸ்டர் பண்ணி குரூப்ல ஆட் ஆயிட்டீங்களா? சாரிமா. அசோக் ஓகே. யா 2 பேரும் வந்திருக்கீங்க. வர்ணமாலயா சாரி, எனக்கு தெரியல, கவனிக்கல போல, சாரி. கமெண்ட் தான் நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போர்டு பார்த்துட்டு இருப்பேன். கமெண்ட் பண்ணாதனால தெரியல போல, சாரி வர்ணமாலயா. ஓகே, நீங்க நியூவா வந்திருக்க எல்லாருமே வந்து ஒரு லிங்க் வந்து சென்ட் பண்ண சொல்றேன் லாஸ்ட்ல. ஸ்ரீநாத் அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் லாஸ்டா சென்ட் பண்ணுங்க. இப்போ கூட சென்ட் பண்ணுங்க. அதுல போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஃபார்மலா ரெஜிஸ்டர் பண்ண ப்ராசஸ் இருக்கும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கடைசியில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், அதில் ஆட் ஆயிக்கோங்க, அப்டேட்ஸ் வரும். ஓகேவா? ஓகே, ஆன்சர் சொல்லுங்க. சூப்பர். 2 சஞ்சய். ஓகே சூப்பர். 2 ஆன்சர்.
சூப்பர் 2. இந்த சம் எப்படி பண்ணலாம் நான் சொல்றேன் பாருங்க. இந்த சம் எப்படி பண்ணலாம்னு சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஒரு நம்பரை வந்து 8 ஆல் டிவைட் பண்றோம், 3 வந்து ரிமைண்டர் வருதுன்னு வைங்க. என்ன பண்ணலாம்? இப்போ 8 இஸ் டிவைடட் பை 8, இது வந்து டிவிசிபிள் தான். ஆனால் ரிமைண்டர் 3 வருதுன்றப்போ 3 நம்பர் ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 11 வச்சுக்கோங்க. எக்ஸ் வந்து 11, ஏன்னா 8/8 வந்து டிவிசிபிள் ஆகும். ஆனால் ரிமைண்டர் 3 வரனால 3 ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செகண்ட் டேர்முக்கு 8/8 டிவிசிபிள் ஆகும், ப்ளஸ் ரிமைண்டர் 7 வரனால 15 வச்சுக்கோங்க செகண்ட் டேர்ம் ஒய். கரெக்டா? இந்த இடத்துல செக் பண்ணி பாருங்களேன். 11 8 ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 3, 15 8 ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 7. ரெண்டு கேஸும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டு நம்பர் ஆட் பண்ணி 8 ஆல் டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் கேட்டிருக்காங்க. ரெண்டு ஆட் பண்ணால் 26, 8 ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து 2. இவ்வளோதான். புரிஞ்சுதல் எல்லாத்துக்கும்? சிம்பிளாக வந்து எப்பவுமே வந்து 8 எடுத்துங்க. எது டிவிசிபிள் சொல்லியிருக்காங்களோ, சில டைம்லாம் 13, சில டைம் 27 அந்த மாதிரி ப்ரைம் நம்பர்ஸாக பெருசாக கொடுப்பாங்க. அந்த டைம்லையுமே என்னன்னா 13 டிவிசிபிள் சொல்லியிருக்காங்க, ரிமைண்டர் 1னா 14/13 எடுத்துக்கோங்க. இதுவும் சேம் தான். 27 ரிமைண்டர் 2ன்னு கொடுத்தாங்கன்னா 29/27 எடுத்துக்கோங்க. அப்போ தான் சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். எல்லாருமே பண்ணிட்டீங்களா அந்த ஸ்டம்? நெக்ஸ்ட் போகலாமா? சரி, ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்களேன், ஒரு நம்பர் வந்து 8 ஆல் டிவைட் ஆகுது, ஆனால் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 3 வரும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? இப்போ இந்த கேஸில் 8/8ன்னு எடுத்துக்கோங்க. 8 வந்து டிவிசிபிள் பை 8 தானே. ஆனால் ரிமைண்டர் 3 வருது அப்படின்னா டிவிசிபிள் 8 விட ஒரு 3 நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறது 11 வச்சுக்கலாம். ஏன் 11 வச்சுக்கலாம்னா இதுதான் கம்மியான பாசிபிள் நம்பர். இதோட பெருசாக வச்சுக்கலாம். பெருசுனா இப்போ 19/8 போட்டாலும் சரி, 27/8 போட்டாலும் சரி, இதே மாதிரி கிட்டத்தட்ட இன்ஃபினிட்டி நம்பர்ஸ் போட்டாலும் ரிமைண்டர் வந்து 3 தான் வரும். ஆனால் நாம வந்து இருக்கிறதுலே கம்மியான பாசிபிள் வேல்யூ என்ன போட்டுக்கிறோம் அப்படின்னா 8 எடுத்துக்கிறோம். 8 × 1 8. அந்த 8/8 எடுத்துக்கிட்டு அந்த மேலே 8ல ரிமைண்டர் 3னா 11 3 ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஒய்க்கு என்ன பண்றோம்? 8/8 எடுத்துக்கிறோம். ஆனால் ரிமைண்டர் வந்து என்ன வருது? 7 வருதுன்றாங்க. 7 வரனால அந்த மேலே இருக்க 8 வந்து எடுத்துட்டு 7 ஆட் பண்ணிட்டா 15. இப்போ வந்து 15 8 ஆல் வெயிட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வரும்? 7 வரும். ஸோ ரெண்டு கேஸும் சால்வ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ரிமைண்டர் என்ன? 3. இந்த கேஸில் ரிமைண்டர் என்ன? 7. எல்லாமே ஈக்குவல். ஸோ அதே மாதிரி இப்போ இதே எடுத்துட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், இந்த 11ஐயும் 15ஐயும் ஆட் பண்ணால் 26. இப்போ இதை வந்து 8 ஆல் வெயிட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வரும் கேட்டிருக்காங்க. 8 3s are 24. ஸோ ரிமைண்டர் வந்து 2. இதான் ஆன்சர். சம் புரிஞ்சுதா? ஓகே, கடைசி சம். ஆப்டிடியூட்ல இன்னைக்கு லாஸ்ட் சம். A train of length 210 meter. A train of length 210 meter. A train of length 210 meter crosses a man in opposite direction. Crosses a man in opposite direction at 5 meter per second. At 5 meter per second. In 14 seconds. In 14 seconds. Okay, in 14 seconds. Speed of the train. என்னன்னு கேட்டிருக்காங்க. What is the speed of the train? What is the speed of the train? ட்ரெயினோட லென்த் வந்து 210 மீட்டர். டைம் டேக்கன் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்னா டிஸ்டன்ஸ் தான். டிஸ்டன்ஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 14 செகண்ட்ஸ். ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் per செகண்ட். அவ்வளோதான். சிம்பிள் கொஸ்டின் இதெல்லாம். சால்வ் பண்ணி சொல்லுங்க. ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன ஸ்பீட்னா கிராஸ் பண்ண ஸ்பீடு. என்ன கேட்டிருக்காங்க? ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். ட்ரெயினோட ஸ்பீட் 15. செக் பண்ணுங்க. 15 இல்லை. காயத்ரி சூப்பர் 10. சூப்பர் காயத்ரி. அப்படி செக் பண்ணுங்க ஆன்சர் மட்டும்.
டைரக்ட் கொஷின் தான், டைரக்டாகவே இது இல்லை. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். ஓகேவா? சூப்பர் சௌமியா. 10. செக் பண்ணுங்க ஸ்வேதா, அபிராமி, காயத்ரி, சாரி ஸ்னேகா, ஸ்வேதா. ஓகேவா? ஓகே, நான் சால்வ் பண்ணிட்டு பாருங்களேன். ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஃபார்முலா தான். சூப்பர் மகாலட்சுமி, கரெக்ட். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். ஓகேவா? இந்த கேஸில் ஸ்பீட் வந்து கிராஸ் பண்ண ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க? 5 மீட்டர் per செகண்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் தான் எடுக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு மேன் நிற்கிறான், அவன் மேனை தாண்டி ஒரு ட்ரெயின் போகுது, ட்ரெயின் வந்து மேனை தாண்டி போகுது அப்படின்னா அந்த மேன் வந்து இங்கேருந்து அப்படி போகும்போது அவன் கிராஸ் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த 210 மீட்டர், அந்த ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் மட்டும் தான் அவன் கிராஸ் பண்ணியிருப்பான். கரெக்டாக? அது ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறப்போ. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து 210 மீட்டர் தான். பை the டைம் டேக்கன் வந்து 14 செகண்ட்ஸ். கொஸ்டின் தப்பாது இருக்கா? இல்லை, எப்படி 10 போட்டீங்க? யாரோ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சௌமியா, மகாலட்சுமி, காயத்ரி. இந்த இடத்துல ட்ரெயின் ஸ்பீட் எப்படி போட்டீங்களோ இப்படி தான் நினைக்கிறேன். யாரோ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எப்படி போட்டீங்கன்னு. கரெக்ட் 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 கரெக்ட். பாருங்களேன், இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து ஸ்பீட் ஆஃப் த மேனோட ஸ்பீட் தான். நான் கொஸ்டின் மாற்றி புரிஞ்சுக்கிட்டேன். இந்த 5 மீட்டர் per செகண்ட் மேன் வந்து ஆப்போசிட்ல வந்தான்ல, அவனோட ஸ்பீட் தான். கொஸ்டின் என்னன்னா, ட்ரெயின் ஆஃப் 210 மீட்டர் லாங் மூவ்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் அ மேன் ஹூ இஸ் மூவிங் அட் 5 மீட்டர் per செகண்ட். அதாவது மேனோட ஸ்பீட் 5 மீட்டர் per செகண்ட். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பீட் 2 ஆட் பண்ணுவாங்க. சரியா? மேனோட ஸ்பீடு பிளஸ் ட்ரெயினோட ஸ்பீட் 2 ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சேம் டைரக்ஷன்ல போச்சுன்னு வைங்களேன், சேம் டைரக்ஷன்ல மேனும் போறான், ட்ரெயினும் சேம் டைரக்ஷன்னா மைனஸ் பண்ணணும். அதே இது ஆப்போசிட் டைரக்ஷன் வைங்க, மேன் ஆப்போசிட்ல வரான், ட்ரெயின் ஆப்போசிட்ல வரானா 2 ஸ்பீடு ஆட் பண்ணணும். ஓகேவா? இது தெரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்பீடு வந்து மேனோட ஸ்பீடு ட்ரெயினோட ஸ்பீட் ஆட் பண்ணிக்கோங்க. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 210 மீட்டர் தான், ட்ரெயினோட லென்த் தான் டிராவல் பண்ண போறாங்க. டைம் வந்து 14 செகண்ட். எல்லாமே மீட்டர் per செகண்ட் தான் இருக்கு. ஸோ அதனால மேட்டர் பிரச்சனை இல்லை. ஸோ மேனோடது 5 பிளஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 5 பிளஸ் எக்ஸ் 5 பிளஸ் எக்ஸ்ன்றப்போ 210/14 போட்டால் 30/2 15 ஆயிருக்கும். தென் எக்ஸ் வந்து 10. அவ்வளோதான், ஈஸியாக வந்துச்சு ஸ்ட்ரெயிட்டாகவே. ஓகே தானே? யாருக்கு டவுட் இல்லை? இந்த சம் புரிஞ்சதில்ல? யாருக்கு டவுட் இல்லை? சரி, ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணிக்கலாம், போதும் இன்னைக்கு. ஜஸ்ட் என்னன்னா இப்போ என்ன பார்த்துருக்கோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாலிட்டி பார்த்தோம்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஃபர்ஸ்ட் பாலிட்டி முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முடிஞ்சிருக்கு. இப்போ அடுத்து வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரியிலே மாடர்ன் மட்டும் முடிஞ்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆப்டிடியூட் டாபிக் தான் பார்க்கணும். ஸோ அந்த ஆப்டிடியூட் வந்து நெக்ஸ்ட் செஷன் சண்டே கூட ஆரம்பிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரீவியஸ் இயர் வந்து சால்வ் பண்ணி காமிக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் என்னென்ன ஃபீல்ட்ஸில் கொஸ்டின் வரும், எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்றதுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக நான் மாடர்ன் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஒன்று சால்வ் பண்ணேன். இது வந்து என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் சண்டே எதுவுமே வச்சுக்கலாமா, இல்லை ஆப்டிடியூட் போயிடலாமா? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு டாபிக் ஃபுல்லாக மட்டும் படிக்கிறத விட இப்படி சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்கனவே பேசிக் நாலேஜ் இருக்கும். ஸோ அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதான் பார்த்தேன். ஓகே, நெக்ஸ்ட் சண்டே மட்டும் ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா, இல்லை ஆப்டிடியூட் சால்வ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் டாபிக் நீங்கள் சொல்கிறது தான். உங்களுக்கு என்ன தோணுமோ சொல்லுங்கள், வேணுமோ சொல்லுங்கள், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆப்டிடியூட் பார்த்துக்கலாமா? ஓகே,
ப்ரீவியஸ் இயர் ஓகே. ப்ரீவியஸ் இயர் தான் மெஜாரிட்டியாக வருது. ஓகே. ஓகே, எல்லாமே ப்ரீவியஸ் தான் சொல்லியிருக்கீங்க. அபிராமி, மீனாட்சி நீங்கள் மட்டும் ஆப்டிடியூட் சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஒன்று பண்ணலாம். நாம இந்த சண்டே மட்டும் ப்ரீவியஸ் இயர் இதே மாதிரி ஒரு கொஷின், நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் கொஷின் வந்து சால்வ் பண்ணுவோம். தென் நம்ம அடுத்த வெனஸ்டே ஷோராக ஒரு ஆப்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அபிராமி, மீனாட்சி நீங்கள் ஒருத்தவங்க தான் கேட்டிருக்கீங்க. நான் வெனஸ்டே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆப்டிடியூட். ஓகேவா? சண்டே மட்டும் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஓகே ஓகே. குரூப் லிங்க் வரும். ஸ்ரீநாத், குரூப் லிங்க் இருக்கா? இன்விடேஷன் லிங்க். ஸ்ரீநாத் இருக்கா? ஓகே, வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நியூவாக வந்தவங்க மட்டும் ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க, நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன்.